கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்க வேண்டும். இந்த மரியாதை பார்த்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு கிருபையை தான்னு சொல்லி கேளுங்க. நான் தினம் காலையில் பாருங்க, இன்றைக்கெல்லாம் காலையில் ஒரு 3 மணிக்கு எழும்பிட்டேன். எழும்பி இந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், மறந்து போச்சு. அது எல்லாம் கிளீனாக அது துவைச்சி வச்சிருந்தது. அப்புறம் அதை எடுத்து காய போட்டு கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். அப்போல்லாம் கத்திரத்தில் என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு நல்ல கிருபை தார். அல்லேலூயா சொல்லுங்க. 90ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி தேவ சமூகத்திலே துதிக்காத நாளே கிடையாது, துதிக்காத நாளே கிடையாது. என்ன வசனம் தெரியுமா? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினாலே திருப்தி ஆகும். அல்லேலூயா. 90ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கவிதை சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆகும். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நான்லாம் பாருங்க, இடையில ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தேன், மன உடைஞ்சிருந்தேன். இந்த ஊழியத்தை வேண்டான்னு விட்டுட்டு போயிடலாமான்னு கிடைச்சேன். திருமணம் பண்ணாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால சில காரியங்களை யோசித்து யோசித்து பல நாட்கள் மிக விம்மி அழுதேன். என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைச்சேன். ஒரு நாள் நான் யோசித்த, ஒருவேளை நம்ம பாதாளத்துக்கு போனாலும் போயிடுவோமோ? பாதாளத்தில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் வல்லமை ஒருவேளை நம்மை ஆட்கொண்டு விட்டதோ என்னமோ தெரியவில்லையே. அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலையில தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி நான் அழுதேன். அன்றைக்கு தான் அப்படியா கண்ணீர் வடித்து கொண்டிருந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அதாவது இந்த புஸ்தக கடையில், கிறிஸ்தவ புஸ்தகம் விற்கிற கடையில் போய் நிறைய பைபிள்லாம் வாங்க போகும்போது இந்த வசனத்தை அங்கே போட்டிருந்தாங்க, தொங்க போட்டு வசனம் போட்டிருந்தது. அந்த வசனம் என் உள்ளத்தை அப்படியே தொட்டது. இல்லையா சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிறது அந்த வசனம் வெளிப்படுத்துது. அந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டது. உடனே வேகமாக போய் அங்கே மாட்டியிருந்த அந்த வசனத்தை அப்படியே தூக்கி, இது போல வேறொரு வசனம் இருக்கதான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த வசனத்தை வாங்கல, அந்த வசனத்தை முத்தமிட்டேன். அதை எங்கள் வீட்டில் நான் இருக்கிற ரூமில் அந்த படுத்து இருக்கிற அந்த கட்டில் மேலே போட்டிருக்கேன். காலையில் அந்த வசனத்தை மூஞ்சில தான் முழிப்பேன். அல்லையா சொல்லுங்க.